மார்னிங் சார். ஆமாம், அந்த கான்ட்ராக்ட் விஷயம் என்னாச்சு மேடம்? வனகா கன்ஸ்ட்ரக்ஷன் முன்னால் வேறு எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மேடம் போட்டி போட முடியும்? வீடு இல்லாத ஏழைங்களுக்கு போன வருஷம் இலவச வீடு வரும் திட்டத்தை கவர்மெண்ட் உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒதுக்கியிருந்த 1000 வீடுகளையும் நீங்கள் நல்லபடியாக கட்டி கொடுத்துருக்கீங்க. இந்த வருஷமும் அந்த 1000 வீடுகள் கட்டித்தரும் திட்டத்தை கவர்மெண்ட் உங்களுக்கே சேங்ஷன் பண்ணியிருக்காங்க மேடம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சார். மற்ற கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. நல்ல முறையில் நல்ல ஆளுங்களை வச்சு தான் எல்லா வீடுகளையும் நாங்கள் கட்டித்தரோம். அதனால தான் தமிழ்நாட்டிலே நம்பர் 1 வனஜா கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. நிச்சயமாக மேடம். இல்லைன்னா 20 வருஷமாக வரக்கூடிய கவர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டுகளையும் நீங்களே எடுத்து நடத்த முடியுமா? அத்தனையும் உங்களோட அயராத உழைப்பு மேடம். இருங்க மேடம், அந்த அக்ரிமெண்ட் ஃபைல் எடுத்துகிட்டு வரேன். ஹலோ சார். ஓகே சார், ஓகே சார், அப்படியே பண்ணிடுறேன் சார். ஓகே சார். மேடம், மேல் இடத்துலேருந்து உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டரை கேன்சல் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் கிளம்பலாம். என்னது? கேன்சல் பண்ணிட்டாங்களா? என்ன காரணம் சார்? மேடம், நீங்கள் கட்டி கொடுத்த வீடுகள் எல்லாம் தரமற்ற பொருட்களை பயன்படுத்தி வீடு கட்டினதுனால தான் சில வீடுகளை விரிசல் ஏற்பட்டிருக்கிறதாகவும் உங்கள் மேலே ஒருத்தர் கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காரு மேடம். அதனால் இனிமேல் உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எந்த ஆர்டரும் கொடுக்கக்கூடாதுன்னு மேலிடத்துலேருந்து ஆர்டர் வந்திருக்கு மேடம். சாரிங்க மேடம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் கை நழுவி போயிருச்சோ? 20 வருஷமா வாங்கின பேரு வெறும் 20 செகண்ட்ல புட்டு போயிருச்சோ? கவர்மெண்ட் ஆர்டர் உங்க கௌரவத்தையே கெடுத்துருச்சு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அந்த ஸ்டே ஆர்டர் வாங்கினதே நான் தான். என்னது? நீயா? எனக்கு இப்படி துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வச்சுச்சு? நம்பிக்கை துரோகி. என்ன சொன்னா? நான் துரோகியா? நான் துரோகினா நீ என்ன தியாகியா? உன் பொண்ணை எனக்கு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி என் மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்ப வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறியே, அதுக்கு பேர் என்ன? துரோகியா? அத்தை, நீ விதைச்சதுதான் இன்னைக்கு உனக்கு வினையா வந்து நிக்குது. அத்தை, இது ஆரம்பம்தான். இனிமேதான் உனக்கு அழிவே இருக்குது. ஏய், இந்த வனஜாவை அழிக்கணும்னா இன்னொருத்த பிறந்து தாண்டா வரணும். என்ன நீ அழிக்க போறியா? உன்னை நான் அழிச்சு காட்டுறேன். ஜோதி, சொல்லுங்க. இந்தா மல்லிகைப்பூ. பூவா? சாமிக்கா? சாமிக்கு இல்லை, உனக்கு தான். எனக்கா? அப்போ என் புருஷன் என்னை ஏற்றுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஜோதி, என்னாச்சு? இல்லை, அது ஒன்றும் இல்லை. இந்தாங்க, இந்த பூவை நீங்களே வச்சு விடுங்க. சரி, கொடு.
இந்த மாதிரி தானே அவனும் உனக்கு பூ வச்சு விட்டுருப்பான். அது அது ஏய், வச்சானா இல்லையா? இல்லைங்க. ஏய், வச்சிருந்தாலும் நீ வக்கீலின்னு தாண்டி சொல்லுவ. ஏற்கனவே ஒருத்தனை காதலிச்சு கல்யாணம் வரைக்கும் போனதை கூட மறைச்சவதான நீ. ஏண்டி என்கிட்ட போய் சொல்ற? எதுக்கு போய் சொல்ற? ஏன்டா அப்படி மிருக மாதிரி நடந்துக்கிற? அம்மா ஜோதி, நீ இன்னும் உள்ள போமா. விடுங்கண்ணா, அவர் அடிக்கட்டும். அவர் ஆத்திரம் தீர்ற வரைக்கும், அவர் கோபம் தீர்ற வரைக்கும் என்ன அடிக்கட்டும். இங்க பாருங்க, நான் காதலிச்சது என்னவோ தப்புதான். ஆனா அது உங்ககிட்ட இருந்து ஏன் மறைச்ச தெரியுமா? எங்க அம்மா கல்யாணம் நடப்பவே உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தாங்க நான் மறைச்சிட்டேன். சத்தியமா சொல்றேங்க, அந்த தப்பை தவிர்த்து என் மனசுல எந்த துரோகமோ உங்களுக்கு நான் பண்ணதே இல்லைங்க. எனக்கு என்ன மன்னிச்சிருங்க. டே குணா, பாவண்டா அந்த பொண்ணு எப்படி அழுதுட்டு போறா பாத்தியா? இந்த காலத்துல யாரா காதலிக்காம இருக்கா? ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அந்தந்த பருவத்துல வர இயல்பான விஷயம்டா. இதை போய் இப்படி பெருசா எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை போய் இப்படி டார்ச்சர் பண்றியாடா? டேய், அவ காதலிச்சது தப்பு இல்ல. அவனே கல்யாணம் பண்ண நினைச்சா பாரு, அதுவும் தப்பு இல்லடா. ஆனா இத்தனை பொய்யும் மறைச்சு நல்லவ மாதிரி நடிச்சு எனக்கு துரோகம் பண்ணாம பாரு, அதை தாண்டா என்னால மறக்க முடியல, மறக்கவே முடியல. போதுமேந்திரா, அதான் அந்த பொண்ணை அன்னைக்கே சொன்னாலே, அவங்க அம்மாவோட மிரட்டலுக்கு பயந்துதான் நான் அந்த மாதிரி போய் சொல்லிட்டேன்னு. டே ஜோதி உண்மையாலுமே ரொம்ப தங்கமான பொண்ணுடா. அந்த பொண்ணுக்கு இருக்கிற வசதிக்கும் வாய்ப்புக்கும் உங்ககிட்ட இந்த மாதிரி அடி வாங்கணும்னு அவசியமே இல்லடா. டே இதுவே அவ தப்பான பொண்ணா இருந்திருந்தான்னு வச்சுக்கோ, இந்நேரம் எப்பவும் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பாடா. நீ நல்லா புரிஞ்சுக்கோ, நீ கட்டின அந்த மாங்கல்யத்துக்கு மதிப்பு கொடுத்துதான் அவ இத்தனை கஷ்டத்தையும் தாங்கிட்டு இருக்கிறா. டே குணா, இப்பவாவது புரிஞ்சுக்கோடா, உனக்கு கிடைச்சிருக்க இந்த நல்ல வாழ்க்கையை கெடுத்துக்காதடா. அழுவாதரா, எனக்கு குண்டு வேணாம். அழுவாதரா, நான் குண்டை கண்டுபிடிச்சு அழுவாதரா, நான் குண்டை கண்டுபிடிச்சு கொடுத்துறேன். என் தம்பி குண்டு விளையாண்டுகிட்டு இருந்தா தூக்கிட்டு ஓடி போயிட்டான். அத தெலவரத்துக்கு ஓடுனா உன்னை பார்க்காம உன் மேல இடிச்சு விட்டான். இப்படி வந்து நீ இடிச்சு தள்ளிவிட்டு இப்ப குண்டு தான் முக்கியமா? ஆமா, என்ன சொன்ன? குண்டு யாரோட குண்டு? எங்க தம்பி குண்டும் என் குண்டும் ரெண்டு குண்டும் விளையாண்டுகிட்டு இருந்தான். அது திடீர்னு தொலைஞ்சு போச்சு, அவனே தூக்கிட்டு ஓடி போயிட்டான். அதை தான் தெளிவிட்டு இருக்கிறான். யோ, குண்டு தொலைஞ்சு போச்சா? ஆமாக்கா, அவர் குண்டையை சேர்த்து எடுத்துட்டு ஓடுனா ஒரு குரங்கு குறுக்க வந்து இடிச்சு கீழே விழுந்துட்டேன். என் குண்டைக்கான வந்து தலைவி கொடுங்க. விளக்குமார் பிஞ்சிரும். எனக்கு வர கோவத்துக்கு உங்க ரெண்டு பேரும் குண்டை இழுத்து வச்சு அறுத்துருவேன். அட என்னம்மா இப்படி பேசுற? நாங்க விளையாண்டுகிட்டு இருந்த கோழி குண்டை சொல்றோம். ஓ, கோழி குண்டா? சரி, நான் பாரு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். யோ, இப்ப பாரு, என் ரெண்டு பந்துல ஒரு பந்த காணோம். ஒரு பந்த காணாமா? பந்த காணாமா? ரெண்டு கரெக்டா. ஏய், உன் குண்டுல மட்டும் ஒரு குண்டு தொலைஞ்சு போலாம், என் ரெண்டு பந்துல ஒரு பந்து தொலைஞ்சு போக கூடாதா? எங்கடா இந்த இங்கதான போட்ட பந்து காணோம். இந்த மாதிரி பந்துல இன்னொரு பந்து. இன்னொரு பந்தா? அது எங்க கிடக்குதோ, எப்படி கிடக்குதோ, நசுங்கி கிடக்குதோ, நெளிஞ்சி கிடக்குதோ, அதை நான் எப்படியாவது ஒன்று கண்டுபிடிச்சு கொடுத்துறேன். யோ, தயவு செஞ்சு என் பந்த கண்டுபிடிச்சு கொடுங்கயா, உங்களுக்கு ஒரு gift தரேன். என்ன? அதை கண்டுபிடிச்சு கொடுத்தா தான் சொல்லுவேன். நீ சொல்லாம உன்னை நான் இங்கிருந்து விடவே மாட்டேன்.
என் தம்பி இல்லாத வர்றப்ப நான் மட்டும் வர்றேன், அப்ப என்கிட்ட மட்டும் சொல்லு. அவனை கழட்டி விட்டுட்டு வா, உங்களோட தனியே சொல்றேன். தம்பி வா. உன் ஊரு போகிற வேலையை காட்டிட்ட பத்தியா உன்னைய வச்சுக்கிறேன். என்ன போய் குச்சி முட்டை சப்பிட்டு இருப்போம். சப்பிட்டு போ. ஐயோ ஏங்க பெரியவரே, குண்டு இங்கதான் இருக்கு. குண்டு ஒண்ணு இருக்குதா? இப்ப ஏன் குண்டு இருக்கு? என்கிட்ட இருக்குது. அப்பாடா. ஏங்க என்னன்னா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா? என்ன இப்படி கேட்டுட்ட? ஒரு குதிரை மேல ஏறி சவாரி பண்ண மாதிரி தான். குதிரை மேல ஏறியா? என்னை பார்த்தா நான் அப்படியே தெரியுது. ஏன மாதிரி தெரியுது. ஏய் ஏண்டி என்னாச்சு வாந்தி எடுக்கிற? இதுக்கு தான் சொல்றது நைட்ல சிக்கன் அதிகமா சேர்த்தக்கூடாதுன்னு. இப்ப என்னாச்சு பாத்தியா? அத்தை, இது சிக்கன் சேர்த்துக்கிட்டதால வந்த வாந்தி இல்லை, உங்க மகனை நைட்ல சேர்த்துக்கிட்டதால வந்த வாந்தி. என்னடி சொல்ற? உண்மையாவா? ஆமாத்த, நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன். 3 மாசம் முழுகாம இருக்கியா? ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ அத்தை, நீங்க எதுக்கு வைக்க போறீங்க? நான் தான் வைக்கப்படணும், நான் தான் முழுகாம இருக்கேன். ஐயோ ஆமால, நீ தானே வைக்கப்படணும், அப்ப நீயே வைக்கப்படு. சரிங்க அத்தை, நானே வைக்க போறேன். ஐயோ ஏய், என்னடி இப்படி காலங்காத்தால வெக்கப்பட்டுக்கிட்டு நிக்கிற? டேய் விஜய், உனக்கு ஒரு சந்தோஷமா விஷயம்டா. நீ அப்பாக போற, நான் பாட்டியாக போறேன். என்னம்மா நிஜமாவா சொல்ற? நான் அப்பாவாக போறேனா? ஐயோ அம்மா. என்னங்க நான் தான் முழுகாம இருக்கேன், என்னதான் நீங்க கட்டி பிடிக்கணும். ஆமா இல்ல? சரி விடுமா. அடி வாடிய செல்ல குட்டி. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா நல்லா இருக்காது. நம்ம போய் ஸ்வீட் வாங்கிட்டு வரலாம். மணக்கும் சந்தனமே குங்குமமே நில்லடியோ, இனிக்கும் செந்தமிழில் சந்தம் ஒண்ணு சொல்லடியோ. மணக்கும் சந்தனமே குங்குமமே நில்லடியோ, இனிக்கும் செந்தமிழில் சந்தம் ஒண்ணு சொல்லடியோ. சந்தனமே குங்குமமே நில்லடியோ, இனிக்கும் செந்தமிழில் சந்தம் ஒண்ணு சொல்லடியோ. நல்லவன குயிலே சின்னமணி கிளியே, இந்த நாள் மங்கள நாள் நெஞ்சினில் தேன் சிந்துதடி. மாமன் கட்ட பெண்ணுனக்கு மையெழுதும் கண் எதுக்கு என்னை வந்து கொல்லுதடி அம்மா அம்மா. ஒரு அங்குலம் அங்குலமாக நீ ஆசையில் முத்தங்கள் போட அதை என்னென்ன சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன் நானே. வணக்கம்
சந்தனமே குங்குமமே நில்லடியோ இனிக்கும் செந்தமிழில் சந்தமொன்று சொல்லடியோ சந்தனமே குங்குமமே நில்லடியோ இனிக்கும் செந்தமிழில் சந்தம் ஒன்று சொல்லடியோ கையளவு சின்னையே சொல்லிக் கொண்ட விலை கேட்ட விலை நான் கொடுப்பேன் கண்ணே கண்ணே பெண்ணிலே வெண்ணிலவு வீட்டிலே பெண்ணிலவு இன்றுதான் நள்ளிரவு நான் சொல்லவா நல்வரவு சந்தனமே குங்குமமே நில்லடியோ இனிக்கும் செந்தமிழில் சந்தம் ஒன்று சொல்லடியோ இந்த நாள் மங்கள நாள் நெஞ்சினில் தேன் சிந்துதடி மணக்கும் சந்தனமே குங்குமமே நில்லடியோ இனிக்கும் செந்தமிழில் சந்தம் ஒன்று சொல்லடியோ ஹே மாமா, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல. அதனால் அந்த வாழ்க்கை என்னால் வாழ முடியாமல் போச்சு. சரி, எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா அதுலேயாவது நம்ம சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தா நீங்கள் இப்படி அதே இதையும் சொல்லி என் வாழ்க்கையை கெடுக்குறீங்களே. நான் என்ன உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்? ஏன் மாமா, என் வாழ்க்கை சீரழிஞ்சு போகிறதுல அப்படி என்ன உங்களுக்கு சந்தோஷம்? அடியே, பெத்தவங்க செஞ்ச பாவமெல்லாம் பிள்ளைங்களை தான் வந்து சேருமா. ஆனா உங்க அம்மா செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நீ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிற. உன்னை எனக்கு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தருக்கு கட்டி கொடுப்பா, அதை நான் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சியா? கொஞ்சம் கொஞ்சமா உன் வாழ்க்கைய சீரழிக்கிறத பார்த்து உங்க அம்மா துடிச்சு சாகரண்டே. அப்பதான் என் ஆத்திரம் தீரும். சரி மாமா, உங்கள் கோவம் தீரனா நான் என்ன பண்ணேன்னு சொல்லுங்க. நான் என்ன பண்ணாலும் சரி, உங்கள் கோவம் தீர்ந்தா போதும். தயவு செஞ்சு என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி விளையாடாதீங்க, என்னை வாழ விடுங்க. இப்ப கேட்டியே, இது புத்திசாலித்தனம். நீ பொழைச்சிக்குவ. என் ஆத்திரம் தீரணும்னா என் ஆசைக்கு இணங்கணும். நான் உன்னை அங்கங்கமா ரசிக்கணும். நீ என்ன சொல்ற இதுக்கு? மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? ஏண்டி, ஒன்னும் தெரியாத பாப்பா 7 மணிக்கு இழுத்து போட்டாலும் தாப்பா. அந்த மாதிரி இருக்கிறது நீ பேசுறது. இங்க பார், ஒரே ஒரு நைட் மட்டும் நீ நான் அங்கங்கமா ரசிக்கணும். இதுக்கு நீ சம்மதிச்சீன்னா உன் வாழ்க்கை பூரா சந்தோஷமா வாழ நான் வழி பண்றேன். அறிவு கட்ட நாயே! என்னடி, அணைக்க சொன்னா அடிக்கிறியா? ஏய், நீயே உன்னை எனக்கு கொடுப்பேன்னு நினைச்சேன்.
ஆனா நீ அதுக்கு ஒத்து வர மாட்ட. அதனால நானே உன்னை எடுத்துக்கிறேன். வாடி. இவளை விட போறியா இல்லையா? இல்ல உன கத்தியில குத்திடும் பாத்துக்க. நீ போமா, நான் பாத்துக்கிறேன். போமா. ஏண்டி யார பார்த்துட்டு கத்தி காட்டி மிரட்டுற? ஏய், ஒரு பொட்டை கழுதைக்கு இவ்வளவு திமிரா? ஏய், என் ஆசையை கெடுத்தவள அடிச்சே கொல்லுங்கடா. பாஸ், இவ வேற நந்தி மாதிரி குறுக்கல வந்து காரியத்தையே கெடுத்துட்டாளே பாஸ். பாஸ், கிடைச்ச வாய்ப்ப இவ்வளவு கை நழுவி போச்சு, என்ன பண்ண போறீங்க? டேய், அவ என் பிடியில் இருந்து வேணும்னா தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனா என் வலையில இருந்து என்னைக்குமே அவ தப்ப முடியாதுடா. அந்த குணம் நான் என்ன சொன்னாலும் கேட்பேன். இப்ப பாரு என்னுடைய திருவிளையாடல. ஹலோ மிஸ்டர் குணாவா? நான் ஆதிசிவம் பேசுறேன்பா. உன் பொண்டாட்டி சிகப்பு கலர் சேலையை கட்டிக்கிட்டு பார்க்கில் அவ காதலனோட கொஞ்சி குழாவிக்கிட்டு இருக்கிறா. ஆமா, அதையெல்லாம் நீ கண்டிக்க மாட்டியா? இதே நானா இருந்திருந்தேன்னு வச்சுக்க, இந்நேரம் அவளை அடிச்சு அவன் ஆத்தாக்காரி வீட்டுக்கு அனுப்பியிருப்பேன். நீ என்னடானா இன்னும் அவளையே கொஞ்சி குழாவிக்கிட்டு இருக்கிற. சரிப்பா, இதை என் மனசு கேட்கல, அதனால நான் உனக்கு போன் பண்ணிட்டேன். சரி, நான் வச்சுட்டுமா? டேய், இப்ப நான் பத்த வச்சுட்டேன்டா. இப்ப நான் பத்த வச்ச எப்படி பத்திக்கிட்டு எரிய போகுதுன்னு கூடிய சீக்கிரமே பாப்பான். ஏ கோபி, எதுக்குடா எங்களை அப்படியே அவசரமா வர சொன்னா? ஆனந்திக்கு என்னடா ஆச்சு? எங்கடா ஆனந்தி? சொல்லுடா, ஆனந்திக்கு என்னாச்சு? ரொம்ப பயமா இருக்கு, சொல்லி தொலைடா. அம்மா, நம்ம ஆனந்திய யாரோ பார்க்கல அடிச்சு போட்டாங்க. ஐயோ, நான் தாம்மா தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன். ஏய், யாரா ஆனந்தி அடிச்சது? அவனுங்களை அடிச்சு கொல்லாம விடவே கூடாதுடா. அவனுங்களை அடிச்சு கொல்லாம விடவே கூடாது. யாரா அவனுங்க? டாக்டர், டாக்டர், என் மருமகளுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க. டாக்டர், என் ஒய்ஃபுக்கு என்னாச்சு டாக்டர்? எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க டாக்டர். ஐ எம் சாரி மிஸ்டர் விஜய், உங்க மனைவிக்கு வயிற்றுல பலமா அடிபட்டதால அவங்களுக்கு அபாசனம் ஆயிடுச்சு. ஐயோ ஆனந்தி. மிஸ்டர் கோபி, கொஞ்ச நேரம் அவங்கள கூட்டிட்டு போய் வெளியே வெயிட் பண்ணுங்க. சரிங்க டாக்டர். அம்மா வாங்கம்மா போலாம். விஜய், இன்னொரு பேட் நியூஸ். உங்க மனசை திடப்படுத்திக்கோங்க. உங்க மனைவிக்கு வயிற்றுல பலமா அடிபட்டதால அவங்க கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. அதனால இனிமே அவங்களால குழந்தையே பெத்துக்க முடியாது. ஐயோ டாக்டர், என்ன டாக்டர் சொல்றீங்க? என் தலையில இப்படி ஒரு இடியை தூக்கி போடுறீங்களே டாக்டர்.
என் தலையில இப்படி ஒரு இடிய தூக்கி போறீங்களே. இங்க பாருங்க விஜய், இனி அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்க ஒருவேளை அவங்க மீண்டும் கர்ப்பம் தரிச்சா பிரசவ நேரத்தில் அது அவங்க உயிருக்கே ஆபத்தா முடியும். அதனால உங்க மனைவியை விட்டு நீங்க தள்ளி இருக்கிறது தான் அவங்க உயிருக்கு நல்லது. டாக்டர், எனக்கு என் மனைவி தான் டாக்டர் முக்கியம். டாக்டர், இனிமே என் சுண்டு விரல் கூட என் மனைவி மேலே படாம நான் பார்த்துக்கிறேன் டாக்டர். டாக்டர் டாக்டர் எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? பரவாயில்ல விஜய், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. டாக்டர், இந்த விஷயம் என் மனைவிக்கோ எங்கள் அம்மாவுக்கோ தெரிய வேண்டாம் டாக்டர். என் மனைவிக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவன் மனசொடிஞ்சு போயிடுவா டாக்டர். அவன் மனசொடிஞ்சு போயிடுவா டாக்டர். அதை பார்க்குற சக்தி எனக்கு இல்லை டாக்டர். இப்போ என் மனைவியை பார்க்கலாமா டாக்டர்? ஓ ஷியோர், தாராளமாக போய் பாருங்க. தேங்க்ஸ் டாக்டர். அண்ணா சொல்லு தம்பி. அன்னைக்கு நம்மள பந்த தெலவை விட்டால அந்த சலங்க வரா. வரட்டும் வரட்டும், அவளை எப்படியாவது இன்னைக்கு கரெக்ட் பண்ணிடலாம். தம்பி, நம்ம விவரம் இல்லாமல் இருக்கோம்டா. அவள் ரொம்ப விவரமாக இருக்கிறா. அவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்ம 2 பேர்த்தையும் கரெக்டாக கவனிச்சுக்கோடா. அண்ணா, என்ன நீ பேசுற? நம்ம 2 பேர்த்தையும் எப்படி? என்ன அதெல்லாம் விளையாட்டு பொம்மையா? நீ செத்த வச்சிரு நான் செத்த வச்சிருன்னு சொல்றதுக்கா? இல்லடா, அம்மா குழந்தைய கவனிக்கிற மாதிரி நல்லா கவனிச்சுக்கோடா. அப்பா, நான் என்னமோ நினைச்சேன். இதுல எனக்கு ஒரு ஜாலி என்னன்னா, எனக்கு இனிமே புட்டிப்பால் கிடைக்கும். ஆமாடா, அவ புட்டிப்பால் உனக்கு ஊத்தி கொடுப்பா. நீ மொச்சு மொச்சுன்னு குடிச்சிட்டு போய் படுத்துக்க. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்ன நெட்டைனும் கூட்டையும் நான் வந்தனே பார்த்தேன், மூஞ்சி பாரு ஆளை பாரு நம்ம பேசிட்டு இருக்கீங்க. என்னது இது? நீ ரொம்ப அழகா இருக்கிற, அதுதான் பேசிக்கிட்டு இருந்தோம். நிஜமாவா? வேற என்னமோ பேசுற மாதிரி தெரிஞ்சது. நீதான் துணி போட்டு முடி இருக்கிறிய, என்ன தெரிய போகுது? காட்டினாதானே தெரியும். எடுத்து காட்டாதான் எவ்வளவு என்ன இருக்குதுன்னு தான் பாக்குறான். யோ, இதுல என்ன இருக்கு? 2 மாங்காய் வச்சிருக்கேன், அதுவும் பொத்தி பொத்தி மூடி வச்சிருக்கேன். 2 மாங்காய்? ஆமா. எனக்கு ஒண்ணு, என் தம்பிக்கு ஒண்ணு. என்ன வெங்காயத்துக்கு? ஏன் இதுக்கு முன்னாடி நீ மாங்காவை பார்த்ததே இல்லையா? இருந்தாலும் இந்த மாங்காய் அவ்வளவு ருசியா இருக்கும். ஓசல கிடைச்சா எல்லாமே ருசியா தான் இருக்கும். யோ, இப்போ உனக்கு மாங்காய் வேணுமா? எனக்கு ஒண்ணு, என் தம்பிக்கு ஒண்ணு. அப்பயும் ஆளுக்கு ஒவ்வொன்று தான். சரி, கூட வாயா, கூட வா. யாரை பார்த்து கூட வாயாங்க? என்ன பார்த்தா கூட வாய் மாதிரி தெரியுது உனக்கு? இல்லடா, ஆமா வாயா. என் வீட்டுக்கு என் கூட வா, அங்க மரமே வச்சிருக்கேன். அந்த மரத்துல இருக்க பழத்தை மட்டும் நீங்க பாத்தீங்க, அப்படியே அழகா கண்ணு கண்ணுன்னு செக்க செவேன்னு குண்ட கொழு கொழுன்னு இருக்கும். தம்பி, இங்க வா. இந்த இதுல 1 ரூபா காசு இருக்குது. குச்சி மிட்டாய் வாங்கி சுந்தராசன் கடையில போய் கடல மிட்டாய் வாங்கி தின்னு. டேய், நான் வீட்டுல போய் பழம் எப்படி இருக்குது, கணுகணுன்னு இருக்குதா, எப்படி இருக்குதுன்னு நசுக்கி பார்த்துட்டு வர்றேன். எப்ப பாரு என்னைய கழட்டி விட்டு அவ கூடயே போயிட்டு இருக்கிற. இந்த 1 ரூபாயை கொடுத்து என்னை கழட்டி விடுற. என் கோவம் ஒரு நாளைக்கு சும்மா விட மாட்டேன். உன்னை பார்த்துக்க. ஏங்க, என் மாங்கானா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் வீட்டுல வந்து மாம் பழத்தை பார்த்துக்கலாமான்னு இருக்கிறேன். தாராளமா என் பின்னாடியே வாங்க. பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னாலே, நான் பூவெடுத்து வச்சு விடவா பின்னாலே, அப்படி பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னாலே, நான் பூவெடுத்து வச்சு விடவா பின்னாலே.
பண்ணு டிங் டாங் டிங் டாங் டிங் டாங் டிங் டாங் டிங் 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 டிங். நீ தொட்டு தொட்டு பேசி என்ன மத்தளம் போல் வாசி. அடி எம்மா எம்மா ரோசி நீ எனக்கு ஏத்த ஏசி. கொல்லாதே கொல்லாதே என்ன கொல்லாதே. நீ சொல்லாதே சொல்லாதே உனக்கும் எனக்கும் இருக்கும் உறவ பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னாலே நான் பூவெடுத்து வச்சு விடவா பின்னாலே. சீப்பெடுத்து சீவி விடுவா தன்னால. நீ வளையல் வாங்கி மாட்டி விடுவான் கையால. நான் ராத்திரியில் பாடுறேன்னு உன்னால ஏம்மா ராத்திரியில் பாடுறேன்னு உன்னால. அட அதுக்கு மேல இன்னும் இருக்கு பின்னால. பொட்டெடுத்து அப்படி பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னாலே நான் பூவெடுத்து வச்சு விடவா பின்னாலே. ஓடி வாடா. அம்மா ஜோதி என்னமாச்சு ஏன் அழுகுறா? மாப்பிள்ளை என்னாச்சு? ஏன் என் பொண்ணு அழுகிறா? எவன் கூடயே ஓடி போனவள என் தலையில கட்டி வச்சுட்டு என்னாச்சு நான் கேக்குறேன். மாப்பிள்ளை என் பொண்ணு பத்திரமா தங்கம் எவனையும் ஏறு எடுத்து கூட பார்த்ததில்லைன்னு அப்பட்டமா ஒரு பொய் சொன்னியே. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷி. ப்பு! மாப்பிள்ளை ஏய் கோபம் உனக்கு வரக்கூடாது, எனக்கு தான் வரணும். உன் பொண்ணு எவனையோ ஒருத்தனை காதலிச்சு கல்யாணம் வரைக்கும் போனதை மறைச்சு கட்டி வச்சது நீ. நான் கட்டின மாங்கல்யத்தை நெஞ்சில சுமந்துக்கிட்டு எவனோ ஒருத்தன் கூட பார்க்கில் கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்கா உன் பொண்ணு. எனக்கு சத்தியமா சொல்றேன், நான் யாரையும் பார்க்கறதுக்காக பார்க்குக்கெல்லாம் போலக்க. நிறுத்தி. நீ பார்க்குக்கு போனியா இல்லையா? நான் பார்க்குக்கு போனேங்க. ஆனா என்னடி ஆனா? இங்க பார், முடிவா சொல்றேன், இனிமேலும் நான் உன் கூட பிழைக்கிறதுக்கு துளி கூட விருப்பமே இல்லடி. இங்கே கிடந்து சாவு. மாப்பிள்ளை அவன் மேலே தான் தப்பில்லை எதுவும். ஏன்னா அவள் காதலிச்சது என்னவோ உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. கல்யாணம் வரைக்கும் போனதும் உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அத்தனை உண்மையும் அவள் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சா. நான் தான் வேண்டாம் சொன்னா எங்கே அவளோட வாழ்க்கையெல்லாம் சீரழிஞ்சு போயிடுமோன்னு பயத்தில் சொல்ல வேண்டாம்னு தடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை. ஏ அத்தை, இதுவே கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒருத்திய காதலிச்சு கல்யாணத்துக்கு அப்புறமும் அவ கூட சுத்திட்டு இருந்தா நீ ஏத்துப்பியா? சொல்ல மாப்பிள உங்க கோபம் நியாயமானதுதான் மாப்பிள. ஆனா நீங்க கட்டின தாலிய என் பொண்ணு கழுத்தில் சுமந்துக்கிட்டு இன்னொருத்தன் கூட ஊரை சுத்துற அளவுக்கு என் பொண்ணு ஒண்ணு மோசமான பொண்ணு இல்லை மாப்பிள. நாங்க ஒன்றும் என் பொண்ணு அப்படி வளர்க்கல மாப்பிள. வாழ வேண்டிய என் பொண்ணை வாழ்க்கையை பாழாக்காதீங்க மாப்பிள. நீங்க கொஞ்சம் பெரிய மனுஷன் பண்ணி என் பொண்ணை ஏத்துக்குங்க மாப்பிள. உங்க காலில் வேணாலும் விளையாடுற மாப்பிள. யோ, இந்த அழுது ஆர்ப்பாட்டம் பண்றதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் ஒரு முடிவு எடுத்ததான் வரேன். என்னடா அதெல்லாம் படிச்சு படிச்சு சொல்லியும் ஏன்டா அந்த பொண்ணை இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க? ஏய், இவன் என்ன பண்ணானே உனக்கு தெரியாதுடா. டேய், எல்லாம் எனக்கு தெரியும். எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொன்னாங்கிறதுக்காக கட்டின பொண்டாட்டியை விட சந்தேகப்படுவ? கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னு நீ ஏன் எனக்கு அடிக்கடி புத்திமதி சொல்லுவியே? எங்கடா போச்சு உனக்கு அந்த புத்தி? டேய், ஒழுங்கா அந்த பொண்ணை கூட்டிட்டு போடா வீட்டுக்கு. டேய் டேய், நம்ம 15 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் உண்மைனா, நீ என்ன நண்பனா மதிக்கிறது உண்மைனா, என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாம போடா அந்த பொண்ணை கூட்டிட்டு. வந்து தொலைடி சனின. ஐயா அம்மா, என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவன் தான். ஆனா நீங்க சொன்ன ஒரு பொய்னால தான் அவன் இப்படி மிருக மாதிரி நடந்துக்கிறான். இங்க பாருங்க,
ஜோதி ஒன்றுமேட்டு உங்கள் வீட்டு பொண்ணு இல்லை, அவன் என் தங்கச்சி. என் தங்கச்சியோட வாழ்க்கையை நல்லா வாழ வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, தைரியமாக இருங்க, நான் வரேங்க. வனஜா, இப்போ உனக்கு ஒரு சந்தோஷமாடி? அன்னைக்கே என் பொண்ணு ஆசைப்பட்டவனோட கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இன்னைக்கு என் பொண்ணு இப்படி கண்கலங்கி வந்து நிப்பாடி. உன் வரட்டு கௌரவத்தால என் பொண்ணோட வாழ்க்கையே இப்ப கேள்விக்குறியா வந்து நிக்குது. எதுக்கியா எதுக்கு இப்ப பொம்பளை மாதிரி உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கேன்? போய முதல்ல வெளில போ. அதுதான் அவர் வீடு கூட்டு போயிடார்ல, அப்புறம் என்ன வேண்டி கிடக்கு? ஊரான் குடுமிய நான் அர்த்தா, என் குடுமிய நீயா இருக்கிறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மாப்பிள்ளை வச்சு என் பொண்ணோட வாழ்க்கை சீரழிக்கணும்னு நினைப்ப? ஏய், இதோட உன் ஆட்டத்தை நிறுத்திக்கோ, இல்ல கொண்ட துண்டமா வெட்டி கழுகுக்கு போட்டுடுவேன். ஏ அத்தா, என்ன கத்தவனுக்கே வித்தையா? கல்ல விட்டு நானும் சொல்லி விட்டு வந்தேன் சிவன், ஆதி சிவன். ஏன் சட்டைய பிடிச்ச ஒன்ன இந்நேரம் பட்டையா உரிச்சு விட்டத்துல தொங்க விட்டுருப்பேன்டே. ஆனா ஏன் இன்னும் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? நான் இப்பவே நான் உன்னை கொண்டுட்டேன்னா உன் உசுறு பொசுக்குன்னு போயிடும். நான் மண்ட டார்ச்சர்னால ஒத்த பொண்ணு நரக வேதனை அனுபவிக்கிறத பார்த்து நீ மனசு துடி துடிச்சு சாகரண்டே. அதனாலதான் உன்னை நான் இப்ப விட்டு வச்சிருக்கிறேன். என்ன என்கிட்டயும் திமிர காட்டுறியா? இந்த வனஜா வாழணுங்கிறதுக்காக எத்தனை கொலை வேணாலும் பண்ணுவா, எத்தனை தலைய வேணாலும் எடுப்பா. நீ ஏன் பொண்ணு வாழ்க்கை சீரழிக்க போறியா? அது சரி, என்ன பண்றது? ஓ வீட்டுல என் கையால தான் இலை உழுகணும்னு இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? இனிமேலாவது நீ அடங்கு, இல்ல உன்னை அடக்குவேன். அத்தா, நீ நினைச்ச உடனே வெட்டுறதுக்கு நான் ஒன்னும் ஆடு மாடு இல்ல. காளை, அடங்காத காளை. எந்த கட்டுக்கு அடங்காத காளை. இந்த காளையோட கோபத்தை தூண்டி கொம்பையே சீவி விட்டுருக்க. போக போக தான் தெரிய போகுது இந்த காளை மண்ண குத்த போகுதா இல்ல ஒன்ன குத்த போகுதா? டேய், இது வரைக்கும் இந்த வனஜாவை பொம்பளையா தானே பார்த்துருக்க? பொறுக்கியா பார்த்ததில் இல்ல, இனிமே தான்டா பாப்ப. போடி போ, பார்க்கத்தானே போற. இந்த கட்டு கணக்காத காளையா இல்ல அந்த 8 முழ சேலையா? மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா, என்னாலதான். ஏன்டா அலற? இப்ப எதுக்குடா மன்னிப்பு கேக்குற? மாமா,
இன்னும் 6 மாசத்துல இந்த உலகத்தை பார்க்க வேண்டிய நம்ம வாரிச நான் வயிற்றுலயே அழைச்சிட்டேன் மாமா. அதுக்கு அஜாக்கிரதையா இருந்ததுனாலதான் மாமா. எல்லாமே என்னோட அஜாக்கிரதையாலதான் மாமா. என்ன மன்னிச்சிருக்க மாமா. மன்னிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாற்ற போராடும் போது நடந்த விபத்துரா இது. ஆனந்தி, இதுதான் நமக்கு கடவுள் போட்ட விதினா அதை நாம ஏத்துத்தாண்டா ஆகணும். என்னப்பா இது? என்ன இது? இப்படியே நடந்து நினைச்சு அழுதுட்டு இருந்தா எப்படிப்பா? ஆண்டவா, யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, என் குடும்பமே நில கொலைஞ்சு போயிருச்சு. அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. என் ஒருத்தியால இந்த குடும்பத்தோட சந்தோஷமே மண்ணோடு மண்ணா போச்சு அத்தை. இங்க பாரு, இங்க பாரு, நீ அழக்கூடாது. நீ எனக்கு என் மருமகல்லடா, என் மக. மனசு நோகடிச்சு நீ அழுதாடா, அது என்னால தாங்கிக்கவே முடியாது. இங்க பாரு, சும்மா நீ அதே நினைச்சு நினைச்சு அழுதுட்டு இருந்தா சொல்லு, திரும்பி அந்த உசுறு வரப்போதா? செத்தது செத்ததுதானே. நமக்கு அந்த குழந்தைய கையில தூக்கி கொஞ்சம் பாக்கி நமக்கு இல்லாம போயிடுச்சு. எல்லாமே முடிஞ்சதை நினைச்சு ஏன்டா அப்படி கவலை பண்ணும்? இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு தங்கம், என் ராசாத்தி. இங்க பாரு அத்திய பாரு, இங்க பாரு, உனக்கு என்ன வயசு ஆயிடுச்சு? சொல்லு, இன்னும் நீ 10 குழந்தைய பெத்தெடுப்ப, 10 குழந்தைய பெத்தெடுப்ப. இந்த கையால நான் கொஞ்சுவேன். உனக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கட்டும் என் தங்கம், நீ அழக்கூடாது. ஏய் விஜய், நான் சொன்னது சரிதானே? சொல்லுடா, அவளுக்கு குழந்தை பிறக்கும்ல? பிறக்குமா? பிறக்கும். அத்தை, மறுபடியும் எனக்கு குழந்தை பிறக்கும்ல? பிறக்கும்ல அத்தை. பிறக்கும் பிறக்கும் பிறக்கும், கண்டிப்பா பிறக்கும். இந்த கையால நம்ம எடுத்து குழந்தைய கொஞ்சம் பண்ணிட்டாங்க. இங்க பாரு, அழுதுட்டே இருக்க கூடாது, சரியா? வா போலாம், வா. பிறக்கும் பிறக்கும் பிறக்கும், கண்டிப்பா குழந்தை பிறக்கும் உனக்கு. பிறக்காதுமா, இனிமே எங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டரே சொல்லிட்டாருமா. அம்மா, ஒரு குழந்தை செத்ததையே அவளால தாங்கிக்க முடியலையே, இனிமே அவளுக்கு குழந்தையே பிறக்காதுங்கிற விஷயம் மட்டும் ஆனந்திக்கு தெரிஞ்சதுன்னா அவ செத்து போயிடுவாளேம்மா, செத்து போயிடுவாள. இல்ல இல்ல, இந்த விஷயத்தை மட்டும் ஆனந்திக்கிட்ட சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். வரான் பாரு ஆட்டி டிங்கு டிங்கு. தெரியுதா? இவன் பேர் மணியா? நல்லாவே இழுத்து தெரியுது. கட்டிக்கிட்டா. பேரை பாரு, இவன் பேர் மணி, அண்ணன் பேர் அழகு. என் பேருக்கு என்ன குறைச்சல்? உனக்கு கூட தான் பேர் வச்சிருக்காங்க சலங்கன்னு. யோ, சலங்கன்னா சும்மா நினைச்சிட்டு இருக்கியா? சலங்க எல்லாத்துக்குமே தேவைப்படும். சலங்க இருந்தா அந்த போட்டுக்கிட்டு ஆட்ட முடியும். ஆமா ஆமா, சலங்கையா மாட்டுக்கு கொம்புல தான் கட்டுவாங்க. அப்ப என்னை பார்த்தா மாடுங்கறியா? நீ மாடும், உங்க அப்பா மாடும், உங்க அண்ணன் மாடும், உங்க ஆயா மாடும், உங்க குடும்பமே மாட்டுக்கு பிறந்த மாட்டு குடும்பம்னா எரும மாடு. மூச்சு விடு, செத்து போயிடாத, நீ வாயை மூடு. மாடா மாடு. ஏண்டா இவ்வளவு தூரம் உன்னை மாடு மானித்துட்டுனே கொஞ்சம் கூட சூடு சொர்ண மானம் வெக்கம் ரோசம் எதுவுமே இல்லையா? என்னைக்கு உன்னை தொட்டு தொலைஞ்சனோ அன்னைக்கே எல்லாம் அடியோட போயிருச்சு போ. எல்லாமே போச்சா? ஆமா. அப்ப உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையா? அது ஒண்ணு மட்டும் வச்சிருக்கேன். வேஸ்ட் ஃபெல்லோ. என் தம்பி கிட்ட ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்ல, பூரா வேஸ்டா. எல்லாமே வேஸ்ட். வெளிய சொல்லி போடாத, அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, கல்யாணம் பண்ண முடியாது. ஆமாமா, இல்ல நான் மட்டும் கியூல அப்படியே பொண்ணு ரெடியா நிக்கிறோம். மோவர கட்டைக்கு மூஞ்சி மோவர கட்டையும். இப்ப லைட் போட்டா எத்தனை பொண்ணு கியூல நிக்குதுன்னு உனக்கு தெரியும், பாக்குறியா? எனக்கு தான் நீ இருக்கிறில்ல.
யாருக்கு? எனக்கு. உனக்கு. என்ன பேச்சு வாக்கல எனக்கு தான் நீங்கிற? ஆமா, பின்ன உனக்கா? பின்ன யாரு உனக்கா? பின்னடா. ஏய் நிறுத்துடா. அண்ணனுக்கே அரை கோமணுமா, தம்பிக்கு ஒட்டு கோமணம் கேக்குதான். சரி, இதெல்லாம் வேணாம். நீ ₹1 காசு கொடு. எதுக்கு? நீ முதல்ல கொடு. சுந்தரா கடையில் மிட்டாய் வாங்கி திங்கிறதுக்கா? அட கிரகமே அதுக்கு இல்ல, நீ கொடு, நான் அப்புறம் சொல்றேன். ஏன் குச்சி முட்டை வாங்கி சப்பரத்தை கேட்கறான்? உனக்கு பொம்மையா மொக்கையா? எதுக்குடா? நீ தானே சொன்ன அன்னைக்கு ஆளுக்கு ஒரு நாளைக்கு வச்சுக்கலான்னு. முதல்ல யாரு வச்சுக்கிறதுன்னு போட்டு பார்த்துடலாம். பொம்மையா மொக்கையா? இல்லடா, அதை போட்டு பார்க்காத. என்ன உங்க அப்பா சித்தப்பா ஏன்னா அதை கூட்டு வா. ஓசுனா ஆளுக்கு ஒரு நாள் என்ன அப்படியே அரை நேரத்துக்கு ஒருத்தவன வச்சுக்கோங்க. எங்க அப்பன் சித்தப்பெல்லாம் கூட்டு வர்றது இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் உங்க ஆயா உங்க அம்மா. என்ன சொல்றா எனக்கு ஒன்றும் புரியல. என்னடா சொன்ன? தம்பி, பொம்மையா மக்கையாங்கிறது நீயே பாத்துக்க. ஏன் நீ எஸ்கேப் ஆவறியா? போட்டா நீ போட்டா அவன் போயிட்டா பிபி சுகர் தாங்க முடியாம. அந்த ஆள் வேற சுகர் மாத்திரை போட வந்துருச்சு போட்டு. அவர் விட்டுரு. ஆனா அவரை விட நீ இந்த விஜய் அழகா இருக்கு. நம்ம செட்டப் ஆயிடலாம். போய் ஆள் நான் தாம்பரத்தில் படுத்தேன், சிதம்பரத்தில் சமஞ்சா பொறுத்து. நாம் போட்டுக்கு வெஞ்சீன்ஸ் தான், பாண்டா கத்தாடிதான், நாம் பறந்தடிக்கும் கூத்தாடிதான். பாணா கத்தாடி பறந்தடிக்கும் கூத்தாடி, பம்பு சிக்கம் பம்படிக்கும் ஜிம்பு சிக்கம். என்ன டப்பா பாட்டி இன்னும் தப்பா நினைக்காத குறத்து. மாயவாரம் சந்தையில் டென்ட் போட்டேன், மாசி மாச கூடுல உன்னை பார்த்தேன். தேவக்கோட்டை ரொட்டு மேல பாய போட்டேன், அட வெட்டி கொஞ்சம் ஈரமாச்சு காய போட்டேன். அடி தூத்துக்குடி சாத்துக்குடி தொப்புள பம்பரம்னா வீடெல்லாம். என்ன டப்பா பாட்டி இன்னும் தப்பா நினைக்காத குறத்து. திண்டிவனம் ஜங்ஷனில் நின்னு சிரிச்சா என்ன தேடி வரும் கொத்துக்கறி முட்டை பரோட்டா.
அடி கொரத்து நான் கொண்டையில முள்ளு வச்சு ரெண்டு பக்கம் குத்தம் சின்ன கழுத்து அடிலால பெருங்காயம் உடைச்சா பாலா வர சாயம் அடி கொம்புல தான் தேன் இருக்கு கொஞ்சிக்கிற நீ எனக்கு வா 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 இங்கே நீ வா நீ டப்பா பாட்டி இல்ல இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் குறவா ஒரு அச்சாரம் வச்சுக்கிற மச்சான்னு பிடிச்சிக்க மெதுவா ஏ புசி பிச டான்ஸ் தான் நம்ம போட்டுக்குவோம் ஜீன்ஸ் தான் ஏ ஓசி வீச டான்ஸ் தான் போடுக்கு வந்தீன்ஸ் தான் பாண்டா காத்தாடித்தான் நாம பறந்தடிக்கும் கூத்தாடித்தான் ஏ பாண்டா காத்தாடி பறந்தடிக்கும் கூத்தாடி பம்பு சிக்கம் பம்படிக்கும் ஜிம்பு சிக்கம் ஜோதி ஜோதி அம்மா ஏன் நீங்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரியுமா? ஆமா, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாங்க, நானும் உங்களை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நானும் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், ஆனால் உங்களை மாதிரி அடக்கமாக அமைதியாக ஒரு குடும்ப பாங்கான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. உங்கள் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹே, அறிவில்ல? அதனாலேயே என்னவோ தெரியல, என் மனசு உங்களையே சுற்றி சுற்றி வருது. உண்மையை சொல்லப்போனால் நான் உங்களை லவ் பண்ணுறேன். அதை சொல்லதான் இப்போ நாங்கள் வந்தேன். புத்தி கடத்தனமா பேசிட்டு இருக்காதீங்க. இங்க பாருங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப டீசெண்டா இருக்கீங்க. ஒரு கல்யாணம் ஆன பொண்ணுகிட்ட எப்படி பேசணுங்கிற அறிவு கூட இருக்காது. இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேணாம். என் புருஷன் வரத்துக்குள்ள மரியாதை வெளியே போயிடுங்க. தேவையில்லாம இங்க நின்று இருக்காதீங்க. மரியாதை வெளியே போங்க. இல்ல என் புருஷன் வந்தா இதுக்கும் தேவையில்லாம பிரச்சனை வரும். போங்க வெளியே. எது புருஷனா? யாரு தினம் தினம் உன்னை அடிச்சு சித்திரவதை பண்றானே அவனா அவன் புருஷன்? அவன் உனக்கு புருஷன் இல்ல, அரக்கன். உன் வாழ்க்கையவே சீரழிக்க வந்த அரக்கன். பேசாம நீ என் கூட வந்துரு, நான் உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கிறேன். என்ன சொன்ன? நான் உன் கூட வரணுமா? ஜோதி, அவனை குத்திராத. எனக்கு அது இவரு. ஏய், அவன் இங்க அனுப்புனதே நான் தாண்டி. டேய் நீ போடா. என்ன சொன்னீங்க? இவரை அனுப்புனது நீங்களா? என்னங்க என்னங்க இதெல்லாம்? ஏய், நீ உத்தமையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கத்தான் அவனை இங்க வர சொல்லிட்டு நான் இந்த கட்டில கடையிலிருந்து ஒளிஞ்சிருந்து உன்னை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னொருத்தனை வர சொல்லிட்டு கண்காணிச்சுட்டு இருந்தீங்களா? ஐயோ, கட்டண பொண்டாட்டிய கூட வேப்பாக்க இன்னொருத்தர வர சொல்லிருக்கீங்களே, நீங்கெல்லாம் மனுஷனாங்க? நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க வீட்லயே ஏதாவது ஒரு அக்கா தங்கச்சி இருந்து அவங்களும் கல்யாணத்துக்கு முன்னாடி யாராவது காதலிச்சுட்டு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிட்டா
அவங்களுக்கு இப்படி நடந்திருந்தா நீங்க ஒத்துட்டு இருந்திருப்பீங்களா? இன்னொருத்தர வர சொல்லி வேவு பக்கத்துக்கு பதிலா நீங்க என்ன கொண்டு போட்டிருக்கலாங்க. இங்க பாருங்க, சத்தியமா சொல்றேன், நான் ஒருத்தரை காதலிச்ச தவிர்த்து உங்களுக்கு நான் மனசளவுல கூட எந்த துரோகமும் பண்ணதில்லைங்க. எனக்கு தயவு செஞ்சு கேட்கிறேன், என்ன நம்புங்க. இந்த மாதிரி என்ன சாக அடிக்காதீங்க. உங்களுக்கு என்ன நம்பிக்கை வரலனா இங்க பாருங்க, நீங்க கட்டின தாலி மேல சத்தியமா சொல்றேங்க, நான் எந்த தப்பும் பண்ணல. இவ உண்மையிலே உத்தமிதானா இல்லை நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக உத்தமி மாதிரி அழுது நடிக்கிறாளா? இவளை பத்தி யோசிச்சு யோசிச்சு எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஏங்க ஏங்க என்ன சொல்லு? இல்ல அத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இல்ல அத்தை சொன்னாங்க. என்னடி சொன்னாங்க? ஏங்க? சும்மா அத்தை சொன்னாங்க சொத்தை சொன்னாங்க, முதல்ல விஷயத்த சொல்லு. ஏங்க நீங்க இப்படி திட்டிகிட்டே இருந்தீங்கன்னா நான் சொல்ல வந்து எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. சரி சரி, பயப்படாத, நான் கத்த மாட்டேன், விஷயத்த சொல்லு. அது ஒன்றும் இல்லை, அத்தைக்கு உடனே பேரப்பிள்ளையை பார்த்து கொஞ்சணும்னுமா, அதனால நம்மளை உடனே ஏற்பாடு பண்ண சொன்னாங்க. ஆனந்தி, அம்மா தான் புரியாம பேசுறாங்கன்னா நீயாவது புரிஞ்சுக்கடா. இப்போதான் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக தேறிக்கிட்டு வருது, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம்டா. இங்கே பாருங்க, இப்போ ஸ்டார்ட் பண்ணாதான் இன்னும் 10 மாதம் ஆகுங்க. வாங்க மாமா. இப்போ வேண்டாம்டா, சொன்னா கேளுடா. அதெல்லாம் முடியாது. இப்போ என் கட்டிலுக்கு வரீங்களா இல்லையா? சி இல்லை, நான் உங்களை இழுத்துட்டு போட்டா? சி எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குங்க. வேண்டாம்டா, இப்போ வேண்டாம், சொன்னா கேளு. அடச்சி கையோடு. ஏண்டி எப்போ பார்த்தாலும் உனக்கு அதே நினப்பு தானா? நான் தான் வேண்டாம் வேண்டான்னு சொல்றல்ல, ஏண்டி அந்த சுகத்துக்கு லோன்னு அலையிற? நான் அந்த சுகத்துக்கு அலையிறேனா? என்ன பார்த்தா அந்த வார்த்தையை சொன்னீங்க? உங்க அம்மா என்னால மறுபடியும் குழந்தை பெத்துக்க முடியும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக, இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணுங்கிறதுக்காக தாங்க நான் இப்படி நடந்துக்கிட்டேன். என்ன போய் இந்த சுகத்துக்கு அலையிறேன்னு சொல்லிட்டியா மாமா? ஆனந்தி ஆனந்தி, என்ன மன்னிச்சிடறா. எனக்கும் நமக்குன்னு ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை தாண்டா. ஆனால் நமக்கு குழந்தை பிறந்தா உசுருக்கே ஆபத்துன்னு டாக்டரே சொல்லிட்டாருடா. அப்படி இருக்கும்போது உன்னை எப்படா என்னால் தொட முடியும்? எனக்கு என் ஆசா பாசங்களை விட உசுறு தாண்டா எனக்கு முக்கியம். ஆனந்தி, நீ எனக்கு கிடைச்ச பொக்கிஷமடா, நீ எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். உன்னை இழக்க நான் தயாரா இல்லை, இழக்கவும் மாட்டேன். போட்டு புதுசாக வந்ததாது எல்லாரும் சொல்லுவாங்க.
ஸ்வீட்டி, நான் எப்பவுமே ஆசைப்பட்ட பொண்ணுங்களை எல்லாம் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அனுபவிச்சு தான் பழக்கம். டார்லிங், வேணாம் டார்லிங், நான் என்னைக்குமே அடுத்தவங்க வீட்டுக்கு போனதே இல்லை. நீ வேணும்னா இந்த கட்டுடலை அனுபவிக்கணும்னா என் வீட்டுக்கு வாங்க டார்லிங். சரி, வா போலாம். வாங்க போ. ஏன் டார்லிங், இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா டார்லிங்? உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு எந்த இடமா இருந்தாலும் ஓகே தான். அப்போ சுடுகாடு ஓகேவா? நீ கூட இருந்தா அந்த சுடுகாடு கூட எனக்கு சொர்க்கம் தான். அப்போ சுடுகாடு வேணா, ஸ்ட்ரைட்டா சொர்க்கத்துக்கு போய் யாரு சொல்றே? யாரடி நீ? ஏய், கேட்கறல்ல, யாரு நீ? யாருடி இல்லடா, யாருடா? ஏய், என்னடி சொல்ற? அப்ப நீ ஆம்பளையா? டா டி இல்லடா, ஆம்பளை டா டா. ஏய், எதுக்காகடா நீ இங்க ஓட்டிட்டு வந்திருக்கிற? பொம்பளை வசம் போட்டு எதுக்கடா நீ கூட்டிட்டு வந்தீங்க? அது நான் சொல்றேன், உன்னை இங்க வர வச்சதே நான் தான். ஏய் அத்தை, எதுக்கு இப்படி செஞ்ச? ஏண்டா என் பொண்ணு வாழ்க்கையை அழிப்பேன்னு நீ எங்கிட்டயே சவால் விடுவ? அதை நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு வாயை புத்திக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சியா? இந்த வனஜாவை யாருன்னு நினைச்ச? பொம்பளைக்கு பொம்பளை, போக்கரிக்கு போக்கரிடா. அன்னைக்கு என்னைக்கு நீ சவால் விட்டியோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், ஓசாவு என் கையில தானு. அதனாலதான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ண. நீ பொம்பளை பொறுக்கின்னு எனக்கு தெரியும், ஆனா உன் கூட வர்றது பொம்பளையான்னு தெரியாத அளவுக்கு ஒரு பொம்பளை பொறுக்கியா இருப்பேன்னு இப்பதான் எனக்கு தெரியும். அடத்து மண்டையில் இருக்கிற கொண்டையை அவுத்து விடுறது கூட 10 பொம்பளைங்களை முண்டமாக்கி நிறுத்துறவடா இந்த வனஜா. எங்கிட்டயே உன் ஆட்டத்தை காட்டுறியா? டேய், இவனை கண்டம் துண்டமா வெட்டி காக்காய்க்கு 4 கொழுகுக்கு 4 துண்டா தூக்கி விசிறுங்கடா. ஏய், என்னை விடுங்கடா. ஏய், மரியாதையா சொல்றேன். தம்பி, இதுக்கு பேர் தான் சோக்கா? பொம்பளை சோக்கு மகளே, அது இதுதானா? ஏண்டா ஒரு ஆம்பளைய கூட பொம்பளை வேஷத்துக்கு கண்டுபிடிக்க முடியல, நீ எல்லாம் எப்பறம் இவ்வளோ பெரிய டானான?
அண்ணா உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. எத்தக்காரி எனக்கே உயிர் வைத்த காட்டிட்டா. கொஞ்ச நேரத்துல என் குறவளையே கழுத்தி வச்சுட்டாடா. அவ குறவளைய கடிச்சு அவ ரத்தத்தை குடிக்காம ஆத்திர அடங்காதா. அத்தை கொடுங்க அத்தை. சரி, நீ சமையல் வேலை பாருமா, நான் துணியை காய போடுறேன். சரியா? அத்தத்தை எங்க போறீங்க? துணியை இன்னைக்கு நான் தான் துவைப்பேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் துணி துவைக்கிறேன். எல்லா வேலையும் நீ தான் செய்யணுங்கிற, அப்படிதானே? ஆமா அத்தை. என்ன ஒரு ஆச்சரியம், எந்த வேலையுமே தொட மாட்டேன். இன்னைக்கு நீயே வழியை வந்து சமைக்கிறேங்கிற, துணி காய போடுறேங்கிற. சரி சரி. ஆமாம், எங்கே உன் புருஷனை காணோம்? அவரு இந்நேரம் வந்திருக்கணுமே. விஜய், டேய் என்னதான் பண்ற? அம்மா, எனக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேம்மா. என்னங்க என்னங்க இருங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் தான் உங்களை குளிக்க வைப்பேன். அது உனக்கு என்னடி ஆச்சு? இங்க பாருங்க, இன்னைக்கு எந்த வேலை செஞ்சாலும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் தான் செய்வேன். சரி, என்ன கன்றாவியோ, எது கேட்டாலும் இன்னைக்கு ஒரு நாள் நான் தான் செய்வேன், நான் தான் செய்வேன்ற வேலை. சரி, என்னமோ பண்ணுங்க, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். அத்தை இருங்க அத்தை, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் தான் பாத்ரூமுக்கு போவேன். அடியே, எனக்கு பாத்ரூம் வந்தா நான் தான் போகணும், நீ எப்படி போவ? ஆமால அத்தை. சரி சரி அத்தை, போயிட்டு வாங்க அத்தை. ஏங்க நீங்க வாங்க, நீங்க வந்து உட்காருங்க. ஆ
இருந்தால் போதுமே வாழ்விலே ஆனந்தம் மேலும் நிறைந்தே கூடுமே இதயம் எழுதும் இனிமையே இன்பம் வேறேது கனவில் வளர்ந்த கவிதையே என்றும் மாறாது நீ என்றும் தேனென்றும் வேதங்கள் ஏதம்மா நினைத்ததும் இனித்திடும் காதல் பூமழை இது போல உறவும் இல்லை இனி என்றும் பிரிவதில்லை இது போல உறவும் இல்லை இனி என்றும் பிரிவதில்லை அனந்தி என்னடி ஆச்சு ஏன்டி இப்படி வாந்தி எடுக்கிற ஒன்றும் இல்லை மாமா, இன்னையோட என் விதி முடிஞ்சு போச்சு மாமா. என்னடி சொல்ற மாமா எனக்கு எல்லா விஷயம் தெரியும் மாமா. என்னால குழந்தை பெத்துக்க முடியாதுங்கிறது தெரியும். என் கூட தாம்பத்திய உறவு வச்சுக்கிட்டா நான் உயிரோட இருக்க மாட்டேங்கிறது தெரியும் மாமா. இல்லடா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இல்ல மாமா, நேத்து சாயந்தரம் நான் டாக்டரை பார்த்தேன் மாமா. அவர்கிட்ட கெஞ்சி கேட்ட அவரு எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு மாமா. என்னடா இது? அவன் சொல்றது உண்மையா? அவனுக்கு குழந்தை பிறக்காதா? சொல்லுடா, ஏன்டா இதை சொல்லாம மறைச்ச? சொல்லுடா. அவரை ஒன்றும் சொல்லாதீங்க அத்தை. மாமா மாமா என்னால உனக்கு ஒரு வாரிசு பெத்து கொடுக்க முடியாத நானெல்லாம் எதுக்கு மாமா உயிரோட வாழணும்? அதனாலதான் மாமா நான் விஷத்தை குடிச்சிட்டேன். இப்படி பண்ணல அனந்தி அனந்தி சோல பசங்கிளியே சொந்தமுள்ள பூங்கொடியே ஈச்ச இளங்குருத்தே என் தாய் சோலையம்மா கோடி திரவியமே வந்தது வந்தது ஏன் கொள்ள போனது போனது ஏன் ஆவி துடிக்க விட்டு சென்றது சென்றது ஏன் விட்டு சென்றது சென்றது ஏன் சோல பசுங்கிளியே சொந்தமுள்ள பூங்கொடியே ஈச்ச இளங்குருத்தே என் தாய் சோலையம்மா கண்ணுபட போகும் என்று பொத்தி வச்ச பூங்குயிலே மண்ணுபட்டு போகும் என்று நெஞ்சம் என்று தூங்கலியே வாங்கி வந்த மல்லியப்பூ வாசம் இன்னும் போகலியே பந்தக்காலு பள்ளம் இன்னும் மண்ணெடுத்து மூடலியே நீ வாழ்ந்த
ரோசமுள்ள பூங்கொடியே கோடி திரவியமே வந்தது வந்தது ஏன் கொள்ள போனது போனது ஏன் ஆவி துடிக்க விட்டு சென்றது சென்றது ஏன் விட்டு சென்றது சென்றது ஏன் தம்பி தம்பி நான் உனக்கு முன்னாடி பிறந்தேன். நான் தான் சலங்கையை கல்யாணம் பண்ணிக்குவேன். நீ அவளை மறந்துடு. உனக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறேன். எனக்கு முன்னாடி பிறந்ததுன்னா அதனால தான் அண்ணன். அதுக்காகலாம் உனக்கு சலங்கையை விட்டு கொடுக்க முடியாது. டேய் நான் வயசுல மூத்தவன்டா. அதனால தான் செத்த கம்முன்னு இருக்கிறேன். நீ தம்பி உனக்கு வேற பொண்ணு பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. இங்கே எங்கள் பாங்கல்டுலாம் அங்கே இருக்குது. கூட்டிகிட்டு போய் உனக்கு எது ஆவர கேள்டோ அதை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். குசு நான் தான் முன்னாடி வந்தேன். ஓ அப்ப நீ தான் குசு. நான் தான் உனக்கு முன்னாடி நிற்கிறேன். அப்போ நான் தானே உனக்கு முன்னாடி வந்திருப்பேன். ஏய் ஸ்டாப் இட். என்ன பிரச்சனை இங்க? நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறேன். இவனுக்கு வேற பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டாங்கிறேன். தூக்கு போட்டு தொங்கிடுவேன். ஆஹா அதுக்கு இந்த கிழவியே கல்யாணம் பண்ணிக்கணும் தான் சொல்லலான் இருக்கிறேன். அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டி ஆளுக்கு ஒரு நாள் மாத்தி வச்சுக்கிட்டா போதும். இதுல என்னங்க இருக்கு? உங்க ரெண்டு பேத்துக்குள்ள எதுக்கு சண்டை? தம்பி டீல் ஓகேவா? வாரத்துல 7 நாள் ஆளுக்கு ஒரு நாள் மிச்ச ஞாயிற்றுக்கிழமை வேற யாரையாவது செட்டப் பண்ணிக்க வேண்டியது. தம்பி கொடுமையே இதெல்லாம் குடும்பமா? ஏய். குடும்பத்திலேயா பிறந்திருக்கோம்? இப்ப ட்ரெண்டிங்கா இதாண்ட அறிவு கட்டவனே. இப்ப என்னன்றீங்க? ரெண்டு பேத்தையும் நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா தான் இருக்கேன். நான் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆஹா நான் தான் கல்யாணம் பண்ணின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அண்ணன் பெரிய விட்டு கொடுத்துட்டு போடா. அண்ணனை விட்டு கொடுக்கணுமா? சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சமையல் வேலைக்கு போலான்னு இருக்கிறேன் தம்பி. நான் குடும்பம் பாரு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. உங்க ரெண்டு பேருக்கு என்ன திறமை இருக்கு? வேலைக்கு போகாம என்ன இப்படி உட்கார வச்சு போடுவீங்க சோறு? உட்கார வச்சுலாம் போட மாட்டாங்க. என் தம்பி பால் பீசுவான். எதை? காலை மாட்டுல கால மாட்டலையா? டெய்லி அதே வேலை தான் பண்ணிட்டு இருக்கான். கால மாட்டல எப்பறா பால் பீசுவ? இப்ப வேட்டியை தூக்கிட்டு பீசுனா இல்லையா? கர்மோ தம்பி நீனா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. இப்படியே தான் இருக்கணும். அதனால உங்க அண்ணா எனக்கு சமைச்சாவது சோறு போட்டுறோம். நான் அவனே கட்டிக்கிறேன். சரி இத்தனை நாளா ஊரை மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த நாய் இன்னைக்கு நான் வேலைக்கு போறேன்னு சொல்லி இருக்குது. ஒன்னாலதான் அதையும் சொல்லி இருக்குது. தொலையுது போ. எனக்கு 1008 பொண்ணு கிடைக்கும். ஏன்னா நம்ம மன்மத குஞ்சு இல்ல. ஆமா நீ தினம் 10 வீட்டுக்கு பால் பீச்சு போற இல்ல. டேய் உன் கையில இந்த மாலையை வாங்கிட்டு வாடா. நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஏன்? மாலை நான் வாங்கிட்டு வந்துடுறேன். முதல்ல நான் முடிச்சுக்கிறேன். நாய் இந்த கூல நாய் என்ன வார்த்தை பேசுது பாத்தீங்களா? நீ இழிச்சிட்டு இருக்க இழிச்ச வாயா. என்னதான் அப்படி பேசுத? தொலைங்க. இங்க பாரு நீ ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடிக்கிறேன்றா அவன் இழிச்சிட்டே சரிங்கறான். நானும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். இந்த ஈனப்பிறவிகள் இதோடு அழிந்து போகட்டும். மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்க முழு மனசு சம்மதம் தானே? முழு மனது சம்மதம். அவன் நாக்க தொங்க போட்டு தெரியும். அவனை போய் சம்மதமா கேட்டு போடுமா மாலையா? இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க சிந்து பாடணும். பொண்ணுக்குள்ளே பக்கத்திலே பொண்ணுக்குள்ளே நிக்கையிலே கண்ணுபடும் மொத்தத்திலே கட்டழகு அம்மோடி என்ன சொல்ல 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் பேரு விளங்க இங்கு வாழணும். டே விஜய் எழுந்துருடா. 2 நாளா நடந்ததே நினைச்சிட்டு இப்படி சாப்பிடாம இருந்தா எப்பட்றா? ஏ கோபி ஆனந்தியே என்னை விட்டுட்டு போயிட்டா. இனிமே இந்த சாப்பாடு எனக்கு ஒரு கேடாடா. டேய் அவ எப்ப என்னை விட்டுட்டு போயிட்டாலோ அப்பவே என் மனசு செத்து போச்சுடா. என் மனசு செத்து போச்சு. இனிமே இந்த சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டி என்ன போடா போடா. அம்மா நீங்களாவது ஒரு வாய் சாப்பிடுங்கம்மா. சொன்னா கேளுங்கம்மா. எப்பரா சாப்பிடுறது? இந்த சாப்பாடு தான் இந்த பாவி மாத்தி மாத்தி எங்களுக்கு விட்டாலே
அதுல கொஞ்சம் விஷத்தையும் கலந்து எங்களுக்கு ஊட்டியிருந்தா அவ கூட சந்தோஷமா நாங்களும் போய் சேர்ந்துருப்போமே. இப்படி எங்களை அனாதையா தவிக்க விட்டுட்டு போயிட்டாரேடா அவன். ஆனந்தி, உன்னை எப்பவுமே ஆனந்தமா வச்சிருக்கணும்னே தான் நினைச்சேன். இப்படி என்னை அனாதையா தவிக்க விட்டுட்டு போயிட்டியேடி. நீ ஒரே நாள்ல நிம்மதியா போய் சேர்ந்துட்ட. நான் தாண்டி உன்னை நினைச்சு தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன்டி. தினம் செத்துக்கிட்டு இருக்கிறேன். டேய் விஜய், அழாதடா, சொன்னா கேளுடா. ஏ ஆதி, என்னப்பா இது? எதுக்குடா எங்களை கடத்திட்டு வந்திருக்க? விடுற முதல்ல, என்ன விடுன்னு சொன்னேன். விடுறா. ஆதிக்கு ஒழுங்கா விட சொல்லு. என்ன பகச்சுக்கிட்டே நீ அவ்வளவுதான். ஒழுங்கா விட சொல்லு. அடி ஒரு ஆம்பளைன்னு கூட என்னைய பார்க்காம காலவையா தூக்குன. இப்ப தூக்கடி நான் பார்க்கிறேன். அன்னைக்கு என்ன சொன்ன? நீ பொறுக்கினா நான் போக்கிரினியா? ஏய், ஓ போக்கிரித்தனத்தை நீ காட்டிட்ட. என் பொறுக்கித்தனத்தை நான் காட்ட வேணா? இப்ப காட்டண்டே. என்னடே பயந்துட்டியா? அன்னைக்கு எனக்கு இப்படித்தானே உயிர் பயத்தை காட்டுன. ஏண்டி என்ன சொன்ன? என்ன கண்டம் தொண்டமா வெட்டி காக்காய்க்கு நாலு கழுகுக்கு நாலு போடுவேன்னு சொன்ன. ஏய், இப்ப நான் உன்னை கண்டம் தொண்டமா வெட்டி நரிக்கினால நாய்க்கினால நான் போடுறேன். பயந்துட்டியா? எனக்கு அன்னைக்கு இப்படித்தானே உயிர் பயத்தை காட்டுன. நான் உன்னை இப்ப அவ்வளவு சீக்கிரமா கொல்ல மாட்டேன்டி. ஏன்னா உன் பொண்ணுக்கு நான் கொடுக்கிற டார்ச்சரை பார்த்து பார்த்து நீ துடி துடிச்சு சாகனண்டே. ஏப்பா ஆதி, எங்களை எதுக்குப்பா கடத்தி வந்த? இப்ப எங்களை என்ன பண்ண போற? அபிஷேகம் பண்ண போறேன். என் அத்தைக்கு நான் சிறப்பு அபிஷேகம் பண்ண போறேன். ஒழுங்கா விட்டுரு, சொன்னா கேளு. விடுறோம். ஐயா, நீங்க பால் அபிஷேகம் பார்த்திருப்பீங்க, தேன் அபிஷேகம் பார்த்திருப்பீங்க, சந்தன அபிஷேகமும் பார்த்திருப்பீங்க, பன்னீர் அபிஷேகம் கூட பார்த்திருப்பீங்க. இவ்வளவு ஏன் பஞ்சாமிரத அபிஷேகம் கூட பார்த்திருப்பீங்க. ஆனா எங்க அண்ணன் பண்ண போற வித்தியாசமான அபிஷேகத்தை இப்ப நீங்க பார்க்க போறீங்க. அத்தை, உனக்கு இப்ப நான் மண்புழு அபிஷேகம் பண்ண போறேன். இந்த மண்புழுவை உன் மேல போட்டு நீ துடி துடிக்கணுண்டே.
எழுப்பியாச்சு. டேய், இந்த மண் உழுவை நீங்க போடுங்கடா. பத்தல, அவ அலறல சத்தம் என்ன கண்ணுக்கு பத்தலடா, போடுங்கடா. பத்தல, அவ அரளற சத்தம் இன்னும் பத்தலடா, போடுங்கடா. ஏய், சத்தம் இன்னும் பத்தல, போடுங்கடா. போடுங்கடா. அவ அலல சத்தம் பத்தலடா, போடுங்க. பாஸ், மண்புழு தீந்து போயிருச்சு பாஸ். என்னது, மண்புழு தீர்ந்து போயிடுச்சா? சிட். ஏய், இவ துடிக்கணும்டா, இவ என்ன கதற கதற துடிக்கணும். டேய், அப்படின்னா இவ பொண்ணை போய் தூக்கிட்டு வாங்கடா. ஓகே பாஸ், போய் தூக்கிட்டு வரோம். வேண்டாம், என் பொண்ணை ஒன்றும் பண்ணிடாத, சொன்னா கேளு, அவ வாழ்க்கை அடிச்சிடாத, விட்டு. அவளை விட சொல்லு, விட சொல்லு அவளை. அம்மா நீ ஜோதி, அம்மா ஜோதி, டேய் அவளை விடுங்கடா, டேய் அவளை விடுங்கடா, டேய் உங்களை கெஞ்சி கேட்கண்டா, டேய் அவளை விடுங்கடா. பாவண்டா, அவ என்னடா பாவம் பண்ணா, அவளை விடுடா. உனக்கு அபிஷேகம் பண்ணுனேன், உன் பொண்ணுக்கு நான் பூசை பண்ண போறேன், அதுவும் சிறப்பு பூசை. அந்த கண்குள்ள காட்சிய நீ இப்ப பார்க்கத்தான் போற. வேண்டாம், அவளை விட சொல்லு. வேண்டாம், சொன்னா கேளு. வேண்டாம். டேய் அவளை விடுங்கடா, டேய் அவளை விடுங்கடா. விடுடா அவளை, ஈவர் கிளம்ப நடந்துக்கிறியே, என்ன மனுஷனா இல்ல மிருகமா? கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதை நான். மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். ஆனால் கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகம் மட்டும் வளர்கிறதே. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதை நான். மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகம் மட்டும் வளர்கிறதே. நீயே எனக்கு உன்னை தருவேன்னு நினைச்சேன், நீ அதுக்கு ஒத்து வர மாட்ட. நானே உன்னை பார்த்துக்கிறேன். ஏண்டா, உன்னை நல்லவன் நினைச்சேன், ஆனா இவ்வளோ பெரிய அயோக்கியனா நீ? எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பொண்டாட்டி மேலே கை வைப்ப? ஊர்ல மத்த பொண்ணு மேல கை வச்சாவே நான் சும்மா விட மாட்டேன். ஏன் பொண்டாட்டி மேலே கை வைக்கிறியா? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா.
பரதேசி நாயே, ஏன் சட்டையவா வந்து பிடிக்கிற? டேய், இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் தானே நான் நினைச்சேன். ஆனா என் அத்தைக்காரி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. நீ இவ கூட சந்தோஷமா குடும்பம் நடத்துவ, அதை நான் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சியா? டேய், நீமே நீ உயிரோடவே இருக்க கூடாதுடா, சாவுடா. அடியே, இனிமே உன் பொண்ணோட வாழ்க்கை எப்படி ஆக போகுதுன்னு பார். இனிமே உன் பொண்ணு முண்டச்சியாக போறாடே, அத நீ திறந்தனா பார்த்து துடிச்சு துடிச்சு சாவனண்டே. வாங்கடா போலாம். ஜோதி, என்ன மன்னிச்சிருடா. அழாத ஜோதி, நீ அழாத. நீ நல்லவ, நீ உத்தமிதான். ஆனா நீ சொன்ன அந்த ஒத்த பொய்ய மட்டும் என்னால ஏத்துக்க முடியல ஜோதி. நீ சொன்ன அந்த ஒத்த பொய் தாண்டி இத்தனை பிரச்சனைக்கு காரணம். அம்மா, வாப்பா. அம்மா, வாப்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. விஜய் எங்கம்மா போயிட்டான்? அவன் இப்போதான் ஆஃபீஸ் போனான், சாயந்தரம் ஆயிடுது வரத்துக்கு. ஏன்பா, ஏதாவது விஷயமா? அவன்கிட்ட பேசணுமா? அதல்லம்மா, நாங்கள் உங்களை தாங்கம்மா பார்க்க வந்தோம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? அப்படியா? என்ன விஷயம்? எல்லாம் நம்ம விஜயை பற்றி தாம்மா. ஆனந்தி இறந்ததுக்கு அப்புறம் விஜய் ஒரு நடப்பணமாக வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் இப்படியே இருந்தானா அவனோட வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிருமா. இப்படியே அவன் நடந்ததையே திரும்ப திரும்ப நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தானா அவன் மனநிலையே பாதிச்சிடுமா. ஆமாப்பா, அதை நினச்சி நினச்சி தான் கவலைப்பட்டுட்டு இருக்கான் அந்த பாவி. இவனை கூட நினைக்காம இப்படி தப்பான முடிவு எடுத்துட்டாலே. அம்மா, நடந்தது நடந்து போச்சு. இனி அழுது என்னமா பிரயோஜனம்? இனிமேலாவது விஜய்க்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுமா? அதை பற்றி யோசிங்கம்மா. அதுக்கு என்ன வழி? அம்மா, அவனுக்கு உடனே ஒரு கல்யாணம் பண்ணணுமா. கல்யாணமா? அதுக்கு விஜய் சம்மதிக்கணுமே இன்னொரு கல்யாணத்துக்கு. இல்லைம்மா, விஜய் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக சம்மதிப்பான். ஏன்னா நான் விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதே அவன் ஏற்கனவே காதலிச்ச ஜோதி தாம்மா. என்ன, ஜோதியா? ஆமாம்மா, இப்போ உங்களுக்கே தெரியும், ஜோதியும் புருஷனை இழந்துட்டு தனிமரமாக நிற்கிறா. இப்போ 2 பேரோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாக நிற்கிதுமா. நாம் ஏமா 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்கக்கூடாது? இதுக்கு ஜோதி அவங்க அம்மா சம்மதிக்கணுமேப்பா கல்யாணத்துக்கு. அம்மா, அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஜோதியோட அம்மா கிட்ட சம்மதம் வாங்க வேண்டியது என் பொறுப்புமா. சரி, நான் எப்படியாவது விஜய்கிட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுறேன்ப்பா. சரிம்மா, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம்மா. சரிப்பா. தம்பிகளா, இதில் எனக்கு முழு சம்மதம். என் பொண்ணு ஆசைப்பட்டவனையே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வனஜா, சம்பந்தமே இல்லாமல் இந்த 2 பசங்களும் நம்ம பொண்ணு வாழ்க்கைக்காக எவ்வளோ தூரம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ என்னடானா ஒன்றுமே பேசாமல் கல் மாதிரி நின்றுட்டு இருக்கிற. இதுக்கு மேலே நான் பேசுகிறதுக்கு என்னங்க இருக்குது? நான் எடுத்த முடிவு எல்லாமே தப்பாக முடிஞ்சிருச்சு. இனிமேல் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். அப்போ சரி, அப்படின்னா ஜோதிக்கிட்டே ஒரு வார்த்தை சம்மதமானு கேட்டுருங்கப்பா. தம்பி, ஜோதிக்கிட்ட சம்மதம் வாங்குறது என்னோட பொறுப்பு. நீங்கள் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கப்பா. சரிங்க ஐயா. அப்போனா அடுத்த வாரமே நம்ம ஊர் அம்மன் கோவிலில் சிம்பிளாக ஒரு கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்போ நாங்கள் வரோங்கப்பா. சரிப்பா, நீங்கள் போயிட்டு வாங்க. வரங்க ஐயா. பாஸ், ஒரு முக்கியமான விஷயம்.
உங்க அத்தை பொண்ணுக்கு ஜோதிக்கு நாளைக்கு கல்யாணம் பண்ண போறாங்க பாஸ். ஏய் என்னடா சொல்ற? ஆமா பாஸ். அந்த ஜோதி ஏற்கனவே காதலிச்சால விஜய், அவன் கொடுத்தான் நாளைக்கு நம்ம ஊர் அம்மன் கோயில கல்யாணமா. ஏய் அந்த ஜோதிக்கு பாடையை கட்டி பரலோகம் அனுப்ப நான் நினைச்சா, ஆனா என் அத்தைக்காரி அவளுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சு முதலிரவுக்கு அனுப்ப பாக்கறாளா? டேய் விட மாட்டேன்டா, அவளை விடவே மாட்டேன். அவ இனிமே சந்தோஷமா இருக்கவே கூடாதுடா. ஏய் அதுக்கு நீ உயிரோடு இருந்தாதான்டா, அதுக்கு முன்னாடி நான் உன்னை கொல்ல போறேன்டா. யோ என்னையா என்ன சொல்ற? நீ என்ன கொல்ல போறியா? மொண்டிக்கு 300 குசும்புங்கிறது சரியா தான் போச்சு. இங்க பார், எனக்கு கோவம் வரத்துக்குள்ள ஒழுங்கா இங்கிருந்து போயிடு, இல்ல நானே உன்னை மேல அனுப்பிடுவேன். ஏய் நீ என்ன மேல அனுப்புறியா இல்ல நான் உன்னை மேல அனுப்புறேன்னு இப்பதானே பார்க்க போறேன். ஏய் என்ன மாமா என்ன பண்ற? வேணாம் மாமா, சொல்லாத என்னை சுட்டாத. சொன்னா கேளு, என்னை மன்னிச்சிரு மாமா. மாமா சொன்னா கேளு மாமா. ஏண்டா என் பொண்ண வாழ்க்கை நீ கெடுக்க நினைப்ப, நான் உன்னை மன்னிச்சு விடணுமாடா? உனக்கு மன்னிப்பே கிடையாதுடா. சமந்தி சமந்தி உங்களதான். சமந்தி கல்யாணங்கிறது ஆயிரகாலத்து பயிர்னு சொல்லுவாங்க. அந்த மாங்கல்யம் கணவன் மனைவி 100 வருஷத்துக்கு நல்லபடியாக வாழணும்னு நினச்சி கட்டுற தாலி அது. அது என் கையால் என்னால் எடுத்து கொடுக்க முடியாது. அதனால் பூவும் போட்டு சுகமணியாக இருக்க நீங்கள் அந்த தாலி எடுத்து கொடுங்க. உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல? என்னடாச்சு? ஏண்டா? இல்ல இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. என்னடி சொல்ற? கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? ஏன்? ஏன்னா நான் வேற ஒருத்தரோட பொண்டாட்டி, அவரு வேற ஒரு பொண்ணோட புருஷன். அம்மா நான் இந்த பாங்கல்யத்தை என் கையாலேயே என் ஆனந்தி காலத்துல நான் கட்டியிருக்கேன். ஜோதியும் வேற ஒருத்தர் கையால கட்டண மாங்கல்யத்தை அவ கழுத்துல சுமந்துக்கிட்டு இருந்தவன். அப்படி இருக்கும்போது என்னால எப்படிமா அந்த கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியும்? டேய் நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இப்ப அவ உயிரோட இல்லையா, செத்து போயிட்டாளடா. ஏமா அப்பா கூட தான் உயிரோட இல்ல, நீ இன்னொரு கல்யாணமா பண்ணிக்கிட்ட? டேய் அது எப்படி என்னால பண்ணிக்க முடியும்? அப்பா கட்டின மாங்கல்யத்தை என் கழுத்துல நான் சுமந்தவடா, அவர் கூட வாழ்ந்தவ. அவரை மறந்து எப்படி நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க வாழ முடியும் சொல்லு? ஏண்டா அவளை மனசார என் மனசுல நினைச்சு வாழ்ந்தவடா நானு. எப்பரா இன்னொருத்தருக்கு நான் கழுத்தை நீட்ட முடியும்? அதே மாதிரி தாம்மா நானும் மனசார ஆனந்தி கூட வாழ்ந்திருக்கேன். என்னால மட்டும் எப்படிமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அது அது வந்து அது உன்னால பதில் சொல்ல முடியல. உன்னால மட்டும் இல்லம்மா, உண்மையா மனசார வாழ்ந்தாங்க யாராலும் இதுக்கு பதில் சொல்ல முடியாது.
அம்மா தானே உன்னை பிரித்து வச்சேன். இப்போ நானே உன்னை சேர்த்து வைக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இது. நீ கெடுத்துக்காதம்மா. ஏம்மா, நீங்க நினைச்சா சேர்த்து வைக்கிறதுக்கும் வேண்டாம்னா பிரிச்சு வைக்கிறதுக்கும் கல்யாணம் என்ன விளையாட்டம்மா? ஏம்மா, கல்யாணங்கிறது வாழ்க்கைம்மா, என்னோட வாழ்க்கை. ஏம்மா, அன்னைக்கு இவரை படிக்கலைங்கிறதுக்காக என் வீட்டுக்காரர் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இப்போ அவரு இல்லைங்கிறதுக்காக இவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க. நாளைக்கு இவருக்கு ஏதாவது சொன்னாச்சுன்னா இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க சொல்வீங்களாம்மா? அம்மா, ஒரு பொண்ணு கழுத்துல ஒரு தடவை மட்டும்தாம்மா மாங்கல்யம் ஏறணும். இந்த மாங்கல்யங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்குமான பந்தம்மா. அது ஒரு தடவை ஏன்னாதா அதுக்கு பேர் மாங்கல்யம். ஒவ்வொரு முறையும் ஏன்னா அதுக்கு பேர் சுயநலமா. என்னால சுயநலமா இருக்க முடியாதுமா. இங்க பாருமா, இந்த பூமியில ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கணவன் மனைவிங்கிற பந்தத்தை கொடுக்கறதே இந்த மாங்கல்யம் தான்மா. அப்படிப்பட்ட மாங்கல்யத்தோட புனிதத்தை கெடுக்கிறதுக்கு நான் விரும்பலமா. ஆமா, இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தையும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட புனிதத்தை என்னால கெடுக்க முடியாதுமா. இங்க பாருங்கம்மா, இந்த உலகத்திலேயே ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது தான் கலாச்சாரமே. அப்படிப்பட்ட இந்த மன்னோதத்தை புனிதத்தை கெடுக்க என்னால முடியாது. நானும் என் புருஷனோட பொண்டாட்டியாவே இருந்துட்டு போயிடுறேன். அம்மாடி, நாங்க என்னதாம்மா செய்யட்டும்? அப்பா, நீங்க முடிவா எதுவுமே செய்ய வேண்டாம். நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம். நாங்க 2 பேரும் உயிரோட இருந்தா தானே எங்களை சேர்த்து வைப்பீங்க. அதனால நாங்க 2 பேருமே செத்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அம்மா, கோபி, ஆனந்த், என்ன மன்னிச்சிருங்க. ஆனந்தி, சாக போற இந்த கடைசி நிமிஷத்துல கூட உங்களத்துல நான் கட்டின இந்த மாங்கல்யத்தோட தான் என் உயிர் பிரியணும் ஆனந்தி. என்னோட தாலியை எடுத்து கொடுங்கம்மா. அம்மா, என்னைக்கா இருந்தாலும் என் புருஷனோட பொண்டாட்டியாவே நான் போய் சேர்ந்துறேன். என்ன கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். துடுப்பு கூட வாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள். கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். அன்னைக்கு இவங்க 2 பேரும் சேர்த்து வச்சிருந்தா இன்னைக்கு இவங்க 2 பேரும் உயிரோட இருந்திருப்பாங்கல்ல. இப்படி 2 பேரும் வாழ வேண்டிய வயசுல தான் உதறியா அழைச்சிக்கிட்டாங்கடி. உன்னோட கௌரவத்தாலையும் பல திமிராலையும் இந்த சின்ன சிறுசுங்க
வாழ வேண்டிய வயசுல இப்படி உசுரையே விட்டுட்டாங்களடி, உசுரையே விட்டுட்டாங்க. ஏய், இன்னைக்கு இப்ப கூட நினைச்சிருந்தா என் பொண்ணு அவன் ஆசைப்பட்டவனையே கல்யாணம் பண்ணி இருக்க முடியும். ஆனா என் பொண்ணு இந்த மண்ணோட பெருமையை கலங்கப்படுத்த கூடாதுன்னு, மாங்கல்யத்துக்கு மதிப்பு கொடுக்கணும்னு தன்னையே அழிச்சுக்கிட்டாங்கடி, தன்னையே அழிச்சுக்கிட்டாங்க.